தேனிழந்தூர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. முபஸ்மிலன் முஹம்திலன் முஸல்லியன் முஸல்லிமா நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذنஹி சிராஜன் முனீரா. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم الصوم جنة. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபவு தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வருடந்தோறும் அல்லாஹுவின் கிருபையால் ஒவ்வொரு விஷயங்களையும் சமுதாயத்திற்காக வேண்டி நல்லதொரு பணியை சமதியா மதரசாவினுடைய நிர்வாகிகள், சமதியாவுடைய பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் மற்றும் உலமாக்கள் சேர்ந்து சிறப்பாகவும் சீராகவும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவர்களின் நல்ல சேவைகளை அல்லாஹ் முழுக்க கபூல் செய்வதோடு அல்லாஹ் அவர்களுக்கு இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் உலகிலும் அல்லாஹ் நற்கூலிகளை தந்தருள் பாலிப்பதோடு ஆரோக்கியத்தோடும் அவர்களை அல்லாஹ் நீண்ட நாட்கள் உலகத்திலே வாழச் செய்வானாக என்ற வாழ்த்துக்களோடு, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் இன்னும் நாம் சில தினங்களுக்கு பின்னால் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ரமலானை வரவேற்பதற்காக வேண்டி நாம் அமர்ந்திருக்கிறோம். ரமலானை இப்படி கூட்டம் போட்டு சிறப்பு பேச்சாளர்கள், வாழ்த்துரையாளர்கள் என்றெல்லாம் போட்டு வரவேற்பதனால்தான் ரமலான் வரும் என்பது இல்லை, கோபித்து கொள்ளும் என்பதும் இல்லை. ரமலான் வருடம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ரமலானை யாரெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள். ஒரு ரமலானை யார் பெறுகிறார்களோ மிகப்பெரிய பாக்கியசாலிகள். நம் வயதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 50 வயதில் இருக்கக்கூடியவர்கள் 50 ரமலானை பெற்றிருந்தால் பாக்கியமோ பாக்கியம் அவர்களுக்கு. 70 ரமலானை பெற்றவர்கள் மிக பாக்கிய பெற்றவர்கள். இந்த ரமலான் அடுத்த வருடம் ரமலானில் நாம் இருப்போமா, ரமலான் நம்மை கொண்டு வருமா என்று யோசித்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூழலிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ரமலானை பெற்றதற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே லட்சோப லட்ச நன்மைகள் அவனுக்கு நன்றிகளை செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ரமலான் இருக்கிறதல்லவா, ஒரு 30 விஷயங்களை சொல்லும். 30 விஷயத்தை நான் இப்போது சொன்னால் முழுமையாக சொல்லி முடிக்க முடியாது. ஏதோ முடிந்த வரை நான் சொல்லுகிறேன். ரமலான் நமக்கு 30 விஷயங்களை சொல்லுகிறது. ரமலான் இருக்கிறதல்லவா, ரமலான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ரமலான் என்பது ஒரு சீசன் வந்து விட்டாலே வியாபாரிகளுக்கெல்லாம் சந்தோஷம் தானே. சீசன் வந்து விட்டால் வியாபாரிகள் அனைவர்களும் சந்தோஷப்படக்கூடியவர்கள். ஏனென்று சொன்னால்
சீசன் வந்துவிட்டால் வியாபாரிகள் அந்த சீசனில் தான் அந்த வருடத்தினுடைய வருமானங்களையும் அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திலே லாபங்களையும் பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு சீசனைத்தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சீசன் வந்துவிட்டாலே வியாபாரிகளுக்கு சந்தோஷம். அதே போன்றுதான் ரமலான் நமக்கு வருடத்தில் ஒரு முறை சீசனாக வருகிறது. இந்த சீசன் எப்படி என்று சொன்னால், அந்த வியாபாரிகள் நல்ல வியாபாரம் நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சில யுத்திகளை அவர்கள் கையாளுகிறார்கள். ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ, ஒன்று வாங்கினால் ஒன்று ஃப்ரீ என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா? இது எங்கிருந்து எடுத்தார்கள் என்று பார்க்கின்ற நேரத்தில் ரமலானில் இருந்து தான் எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் ஃபரல் தொழுதால் உங்களுக்கு 70 மடங்கு கிடைக்கும். நீங்கள் சுன்னத்தை தொழுதால் ஃபரலுடைய நன்மை கிடைக்கும். நஃபிலை தொழுதால் ஃபரலுடைய நன்மைகள் கிடைக்கும். இவைகளெல்லாம் ரமலானிலே நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒன்றுக்கு ஒன்று பிரியாக கொடுக்குகிறான். சீசன், இந்த சீசன் இருக்கிறது அல்லவா, இந்த சீசனை நாம் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியமான நியாமத்துக்கள் இருக்கிறது. இந்த நியாமத்துக்கள் அடங்கிய இந்த பாக்கியமான ரமலான் வந்துவிட்டால் நமக்கு கிடைக்கின்ற ரஹ்மத்துக்கள் நிறைய, பரக்கத்துக்கள் நிறைய, மக்ஃபிரத்துக்கள் நிறைய, சந்தோஷம் அடைய வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலான் வருகிறது என்று சொன்னால் சந்தோஷம் அடைய வேண்டும். அதுதான் ரமலான் நமக்கு கொடுக்கின்ற முதல் பாக்கியம். சஹாபாக்கள் எல்லாம் ரமலான் வருகிறது என்று சொன்னாலே 6 மாதத்திற்கு முன்னாலே சந்தோஷத்தில் திகழ்ந்து விடுவார்கள். வர வேண்டும் ரமலான், ரமலானிலே நான் ஹயாத்தாக இருக்க வேண்டும், ரமலானிலே நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், ரமலான் எனக்கு ஆரோக்கியமாக வர வேண்டும் என்று பிரியப்படுவார்கள் சஹாபாக்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மிகப்பெரிய பாக்கியமான ஒரு விஷயம். அதை வரவேற்பதிலே சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதை ரமலான் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அது மட்டுமல்ல, இந்த ரமலான் இருக்கிறது அல்லவா, ஷஹ்ருல் இஹ்லாஸ், ஷஹ்ரு தக்வா என்று சொன்னார்கள். இஹ்லாசுடைய மாதம், தக்வாவுடைய மாதம். ரமலான் மாதத்திலே இஹ்லாஸோடும் தக்வாவோடும் அமல் செய்வதை நமக்கு கற்றுத்தருகிறது, எதிர்பார்க்குகிறது. இந்த ரமலான் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய ஒன்று என்னவென்று சொன்னால், இஹ்லாஸோடு இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வந்து விட்டால் தங்களுடைய எல்லா அமல்களையும் இஹ்லாஸோடு தக்வாவோடு அமல் செய்வார்கள். அல்லாஹ் எதை கடமையாக்கினார்களோ அதை செய்வார்கள். எதை வேண்டாம் என்று நம்மை விளக்கினானோ அதை விளக்கி நடக்கக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், தக்வா என்றால் என்ன? ஏவுனதை செய்வது, தடுத்ததை விலகி இருப்பது, விலகியதை தடுத்திருப்பது என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் நமக்கு எதை கடமையாக்கினானோ அதை செய்வது, அல்லாஹ் எனக்கு எதை விளக்கினானோ அதை விட்டு இருப்பது. ரமலான் மாதத்திலே பகல் காலங்களிலே தண்ணீர் குடிக்க வேண்டாம் என்று விளக்கல், ரமலான் காலங்களிலே உணவு சாப்பிடக்கூடாது பகல் காலங்களிலே அது விளக்கல், தவிர்ந்திருக்க வேண்டும். ரமலான் காலங்களிலே மனைவியோடு சேரக்கூடாது என்பது விளக்கல். இவைகளெல்லாம் ரமலானிலே அல்லாஹு தடுத்து வைத்திருக்கிறான். அதே ரமலானிலே நீங்கள் இரவு காலங்களிலே சஹர் சாப்பிட வேண்டும். யாருமே சாப்பிடாத நேரத்தில் சாப்பிடணும். சாப்பாடு நேரமே இல்லை, அது 3 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிடுன்னு சொல்லுவோம். சாப்பிடாம கூட நாம் நோன்பு வச்சிடலான்னு நினைப்போம். ஆனால் 3 மணிக்கு சாப்பிட வேண்டும் என்று அல்லாஹ் ஏவி இருக்கிறான். நீங்கள் 3 மணிக்கு சஹர் செய்யுங்க, இந்த 3 மணிக்கு நீங்கள் சஹர் செய்யுங்கள் என்று ஏவிய அந்த விஷயத்தை ரமலானிலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். சஹர் சாப்பிட வேண்டும் என்பதை, சஹர் சாப்பிடுவதனால் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்கிறான் என்ற விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள். ஆக மொத்தம் இஹ்லாஸோடு இருக்க வேண்டும். மன தூய்மையோடு எந்த காரியங்களை செய்தாலும் மன தூய்மையோடு இருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், தொழுகையிலே முகஸ்துதி இருக்கிறது, ஜகாத்திலே முகஸ்துதி இருக்கிறது, வேற எந்த அமல்கள், எல்லா அமல்களிலேயும் முகஸ்துதிகள் இருக்கிறது. ஆனால் நோம்பில் மட்டும் முகஸ்துதி இல்லை.
நாம் சொன்னால்தான் நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று தெரியும். நோன்பு வைத்திருக்கக்கூடியவர் அவர் நோன்பு வைத்திருக்கிறாரா இல்லையா, உண்மையா பொய்யா, எல்லா விஷயங்களையும் உண்மையாக அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும். இதிலே முகஸ்துதி என்பது இல்லை. இஹ்லாஸோடு மன தூய்மையோடு செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த ரமலான் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற விஷயங்களிலே, கொடை கொடுக்கக்கூடிய விஷயங்களிலே ரமலானிலே நீங்கள் இஹ்லாஸோடு கொடுங்கள். கொடை கொடுக்கக்கூடிய விஷயங்களிலே இஹ்லாஸோடு கொடுங்கள். மூன்று நபர்களை அல்லாஹ் மறுமையிலே எழுப்பி கேட்பான். ஒரு மனிதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உனக்காக வேண்டி நான் வீரத்தை கொடுத்தேன், நீ என்ன செய்தாய் என்று கேட்பான் அல்லாஹ். அவன் சொல்லுவான், உன்னுடைய பாதையிலே, அல்லாஹுவின் பாதையிலே நான் வீர மரணம் அடைந்தேன் என்று சொல்லுவான். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இல்லை, உன்னிடத்தில் இஹ்லாஸ் இல்லை, நீ வீரன் என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ அப்படி இறந்து போனாய், ஆனால் உனக்கு சுவனம் இல்லை என்று சொல்லுவான். இரண்டாவது ஒரு நபர், அவர் என்று சொல்வார், உனக்கு அல்லாஹ் கேட்பான், உன்னிடத்திலே பொருளாதாரத்தை கொடுத்தேன், நீ என்ன கொடை கொடுத்தாய், எனக்காக வேண்டி என்ன செய்தாய் என்று கேட்பான். அவன் சொல்லுவான், நான் உனக்காக வேண்டிய அல்லாஹ்வின் பாதையிலே எல்லா செலவினங்களையும் நான் செய்தேன், உனக்காகவே எல்லாம் நான் செய்தேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவான், நீ அப்படி செய்யவில்லை, உன்னை கொடை வல்லல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ அப்படி கொடை கொடுத்தாய், உனக்கும் சுவனம் இல்லை என்று சொல்லுவான். மூன்றாவதாக இல்மை கொடுத்தவனை பார்த்து அல்லாஹ் கேட்பான், உனக்கு நான் இல்மை கொடுத்தேன், எனக்காக வேண்டி நீ என்ன செய்தாய் என்று கேட்பான். அவன் சொல்லுவான், உனக்காக வேண்டியே நான் நிறைய பேர்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தேன், நிறைய உபன்யாசங்களையும் உபதேசனங்களையும் நான் செய்தேன் என்று சொன்னவுடனே அல்லாஹ் சொல்லுவான், உண்மையாக நீ அப்படி செய்யவில்லை, இஹ்லாஸோடு நீ செய்யவில்லை, உன்னை பேச்சாளர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படி செய்தாய் என்பதாக உனக்கும் சுவர்க்கம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். மன தூய்மையோடு செய்யக்கூடிய சின்ன அமல்கள் தான் மிகப்பெரிய நன்மைகளை தேடித்தரும். கண்ணியத்திற்குரியவர்களே, மன தூய்மையோடு இந்த ரமலானை நாம் கழிக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்திலே நாம் அதிகமாக பெற்றோர்களுக்கு நாம் உபதேசங்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களுக்காக வேண்டி நாம் அவர்களை நாம் நல்ல முறையிலே பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அவர்களிடத்திலே கடிந்து பேசுவது, அவர்களை நாம் துன்புறுத்துவது, இவைகளெல்லாம் கூடாது என்பதாக சொல்லப்படுகிறது. பாவத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பாவத்திலிருந்து நீங்கள் விடைபெற வேண்டும் என்று சொன்னால் இஹ்லாஸோடு நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது மட்டுமல்ல, நம்மிடத்தில் வேலையாட்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களிடத்தில் கூட நீங்கள் இஹ்லாஸாக நடந்து கொள்ளுங்கள். நம்மள்கிட்ட வேலையாள்கள் இருக்கிறாங்க, ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு அவர்களுக்கு கடினமான வேலைகளை விட்டு தூரமாக்கி அவர்களுக்கு நேரங்களை கொடுத்து நோன்பாளி என்பதற்காக வேண்டி அவர்களின் மீது நீங்கள் பரிவுகளையும் பாசங்களையும் காட்டுங்கள் என்று சொன்னார்கள். இவைகளெல்லாம் ரமலான் மாதத்திலே சின்ன சின்ன அமல்களை செய்வதினால் மிகப்பெரிய நல்ல அமல்களை கொண்டு வந்து நமக்கு தந்துவிடும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 7 அமல்கள் இருக்கிறது. சில அமல்கள் அவன் அமல் செய்வதினால் சுவனம் கிடைக்கும், சில செயல்கள் இருக்கிறது அவன் செய்வதினால் நரகம் கிடைக்கும். அது ஷிருக்கு செய்தால் நரகம் கிடைக்கும், நன்மைகளை செய்தால் சுவனம் கிடைக்கும். அதே போன்று தவறுகள் ஒன்று செய்தால் ஒன்றுதான் எழுதப்படும். அதே போன்றுதான் நன்மையை நிறைய நினைத்தாலே அதை எழுதப்படும். அவன் செய்யாவிட்டாலும் நன்மையை நினைத்தால் ஒரு நன்மை எழுதப்படும், அவன் செய்யாவிட்டாலும். அடுத்து சொல்லப்படும், நன்மை செய்தவன் ஒரு நன்மையை அவன் செய்துவிட்டால் 1க்கு 10 நன்மைகள் அவனுக்கு எழுதப்படும் என்று சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, ஒரு நன்மைக்கு 7 லட்சங்கள் 70,000 என்றெல்லாம் நிறைய நன்மைகள் கொடுக்கப்படுகிறது. இப்படியெல்லாம் நன்மைகள் கொடுக்கப்படக்கூடிய கடைசியாக சொல்லப்படுகிறது, எல்லா அமல்களுக்கும் நன்மைகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் நோன்புக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லுகிறான், நோன்புக்கு நானே உங்களுக்கு நன்மையாக இருக்குகிறேன், நானே உங்களுக்கு கூலியாக இருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறான். அப்பேற்பட்ட இந்த நோன்பை நாம் இஹ்லாஸோடு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவோடும் இஹ்லாஸோடும் இந்த ரமலானை நாம் பயணிக்க வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை அடுத்து சொல்லுவார்கள், ஷஹ்ரு தாவா, தாவத்துடைய மாதம் இது, தாவா செய்கிறது இந்த மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அவ்வலுஹு ரஹ்மத்துன்,
அவுசத்துஹு மக்ஃபிரத்துன் ஆகிரஹு இத்துக்கும் மினன் நீரான் என்று சொன்னார்கள். இந்த ரமலான் இருக்கிறதல்லவா நமக்கு தாவா செய்கிறது. நீ ரமலானை பெற்றுக்கொண்டால் முந்திய பத்தில் உனக்கு ரஹமத் இருக்கிறது, இரண்டாவது பத்திலே உனக்கு மகப்பிரத்துகள் இருக்கிறது, மூன்றாவது பத்திலே உனக்கு நரகத்திலிருந்து விடுதலை சுவனம் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த தாவாவுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரமலானை 3 பத்துகளாக பிரித்து விடுகிறான். 3 பத்துகளிலேயும் அல்லாஹ்விடத்திலே நாம் ரஹமத்தை பெற வேண்டும். ஆதம் தொட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை ரஹமத்தை கேட்டு பெற்றிருக்கிறார்கள். ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ரப்பே, எனக்கு நீ கிருபை செய்யாவிட்டால் நான் நஷ்டவாளியாக போகிவிடுவேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ரப்பே நீ எனக்கு ரஹமத் இரக்கம் காட்டாவிட்டால் நான் நஷ்டவாளியாக போகுவேன் என்று ஒவ்வொரு நபிமார்களும் கேட்டார்கள். நபீனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை எடுத்துக்கொள்ளுங்கள். உலகத்திலேயே அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை போன்று கஷ்டப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் சொல்ல முடியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள். 14 வருடங்கள் கஷ்டப்பட்டார்கள். அவர்களுக்கு செல்வங்கள் கொடுக்கப்பட்டது, பிள்ளைகள் கொடுக்கப்பட்டது, எல்லாம் கொடுக்கப்பட்டது. எல்லாத்தையும் இழக்கச் செய்தான் அல்லாஹ். ஷைத்தானுடைய விஷயத்தின் காரணமாக எல்லா பொருட்களையும் இழக்கச் செய்தான். முதலிலே தோட்டங்கள் எல்லாம் எரிந்தது, இரண்டாவது பிள்ளைகள் எல்லாம் இறந்தார்கள், வீடுகள் எல்லாம் இடிந்து போனது, எல்லாம் போனது. எல்லாம் போன நேரத்தில் ஷைத்தான் கேட்கிறான், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே அய்யூபே, உன்னுடைய வயக்காடுகள் எல்லாம் எரிந்து போகிவிட்டதே என்று கேட்கின்ற நேரத்திலே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பு கொடுத்தான், அவனே பெற்றுக்கொண்டான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். குழந்தைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக இறக்க செய்து விட்டானே, அல்லாஹ் என்று சொல்லுகிறாயே, எதை பெற்றுக்கொண்டாய் என்று ஷைத்தான் கேட்டான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பு எனக்கு கொடுத்தான், அவனே பெற்றுக்கொண்டான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை அடுத்தவர்களுக்கு தொடர்ந்து கேட்கிறான், உங்களுக்கு எவ்வளவு செல்வங்களை கொடுத்தான் அல்லாஹ். அவர் செல்வங்களை சொல்லுகின்ற நேரத்திலே அவங்க செல்வங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி 50,000 நாய்கள் இருக்குமாம். அவர்களின் ஆடுகளை மேய்ப்பதற்கு 50,000 நாய்கள், நாய்களே 50,000 இருக்கும் என்று சொன்னால் ஆடு மந்தைகள் எவ்வளவு இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஆடும் 5000, ஒவ்வொரு நாயும் 5000, 10,000 ஆடுகளை மேய்க்குமாம். அல்லாஹ் கொடுத்த செல்வம் அது. அல்லாஹ் செல்வங்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஷைத்தானுக்காக வேண்டி நம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சோதனைகளை கொடுத்து ஒட்டுமொத்தமாக எல்லா மிருகங்களையும் எல்லா பிராணிகளையும் அழித்தான். அழிந்து போனது. கேட்டான் ஷைத்தான் வந்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே, அய்யூபே, எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் அழித்து விட்டானே, கால்நடைகள் எல்லாம் அழிந்து மடிந்து போய்விட்டதே, எதை பெற்றுக்கொண்டா நீ அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு? அவர்கள் சொன்னார்கள், கொடுத்தவன் அவனே, எடுத்தவனும் அவனே, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். கடைசியாக அவர்கள் உடம்பிலே எல்லா நோய்களையும் கொடுக்க வேண்டும், உடல் முழுக்க புழு புழுக்க வேண்டும், உடல் முழுக்க அவர்களுடைய உடல் எல்லாம் வேதனையோடு புழுக்களாக அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஷைத்தான் கேட்டானாம், எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறாய், உடல் முழுக்க உனக்கு புழுகு ஓட்டை போட்டு கொண்டிருக்கிறதே என்று சொன்ன உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என் உடம்பை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என் உடம்பை இந்த புழுக்களுக்கு ரிஸ்காக வைத்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். இப்பவும் ஏன் நீ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொண்டு அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று சொன்ன உடனே அவர் சொன்னார்களாம், என்னுடைய உடல் முழுக்க அல்லாஹ் ஓட்டையாக எல்லா உடலையும் அல்லாஹ் தஆலா புண்ணாகி விட்டான், நான் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த நாவை மட்டும் விட்டு வைத்திருக்கிறான் ரப்பே, அவனுக்கு நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவேன் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அவர்கள் இதுவரை எதனால் அவர்களுக்கு ரஹமத்து செய்யப்பட்டது என்று சொன்னால் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள், எல்லா விஷயத்திலும் பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹுவும் சொன்னான், ஷைத்தானிடத்திலே அல்லாஹு சொன்னான், என்னுடைய அடியான் அய்யூபிடத்திலே ரஹ்மத் இருக்கிறது, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னான். இந்த ரஹ்மத் ரமலானிலே நம்மிடத்தில் இருந்தால் ஷைத்தான் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அவர்கள் கடைசியாக சொன்னார்கள், அந்த அரஹமுர் ராஹிமீன் இன்னி மஸ்ஸனிய துர்ர அந்த அரஹமர் ராஹிமின். அல்லாஹ்விடத்தில் சொல்லும் பொழுது கூட அவன் வார்த்தையால் கூட ரப்பே எனக்கு சோதனை கொடுத்துட்டேன்னு சொல்லலை. ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர்ர, எனக்கு இடையூறு என்னை தொட்டு விட்டது,
ரப்பே நீ எனக்கு கொடுத்து விட்டாய் என்று சொல்லவில்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்னை எல்லா விதமான லுர்ருகளும் தடக்கங்களும் எல்லாம் என்னை தொட்டு விட்டது. அன்த அரஹமுர் ராஹிமீன், நீ கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன், எனக்கு கிருபை செய்ய என்று கேட்டார்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் அல்லாஹ்வுடன் ஆதரவு வைத்தார்கள், அல்லாஹ்வின் ரஹ்மத்தை ஆதரவு வைத்தார்கள். அதனால் பொறுமையாக இருந்ததால் அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத்து செய்தான். இந்த ரமலானிலே நிறைய சிரமங்கள் இருக்கும், ரமலானிலே நிறைய கஷ்டங்கள் இருக்கும். வெயில் இதுவரை இல்லாமல் இருந்தது, 2 நாட்களாக வெயில் அதிகமாக அடித்து கொண்டிருக்கிறது. ரமலானின் வரவேற்பதற்காக வேண்டி இருக்குமோ என்று நமக்கு தெரிகிறது. ரமலானிலே வெயிலையும் பார்க்க வேண்டியதில்லை, மழையும் பார்க்க வேண்டியதில்லை. ரமலான் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை தொட்டுவிட்டு தான் செல்லும். அந்த ரமலான் நம்மிடத்திலே நலமாக வர வேண்டும், நாமும் ரமலானை நலத்தோடு சந்திக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலான் ஷஹ்ருல் பிர் என்று சொன்னார்கள். ஷஹ்ருல் பிர், நன்மைக்குரிய மாதம். இது நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம், நிறைய நன்மைகளை அள்ளித்தரும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நன்மைகளிலேயே மிகச்சிறந்த நன்மை எது தெரியுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வது என்று சொன்னார்கள். பெற்றோர்களை நீங்கள் சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். ரமலான் காலங்களிலே கூட பெற்றவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்து விட்டு நீங்கள் சாப்பிடுங்கள். பெற்றவர்களை முதலிலே நீங்கள் கவனியுங்கள், முதியவர்களை நீங்கள் கவனியுங்கள் என்பதை பிர்ருல் வாலிதேன், நன்மைகளிலே மிகச்சிறந்த நன்மை பெற்றவர்களை நீங்கள் உபகாரம் செய்வது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரமலான் மாதம் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம். எந்த நன்மையையும் விட்டு விடாமல் எல்லா நன்மைகளையும் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த ரமலான் நமக்கு சொல்லித் தருகிறது. அது மட்டுமல்ல, இந்த ரமலான் இருக்கிறதல்லவா, ஷஹ்ரு தௌபா என்று சொன்னார்கள். பாவங்களை மன்னிக்கக்கூடிய மாதம், பாவங்களை மன்னிக்கக்கூடிய மாதம். ஹுவல்லதி யக்புலு தௌபா, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன், மின் இபாதி, என் அடியார்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவங்களை மன்னிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமான இந்த ரமலானை பாவம் மன்னிக்கப்படக்கூடியவர்களாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அது மட்டுமல்ல, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதம் இருக்கிறதல்லவா, சகாவத் என்று சொன்னார்கள். கொடையுள்ள மாதம், சகோதரத்துவம் உள்ள மாதம். இந்த மாதத்திலே நீங்கள் அதிகம் கொடை கொடுங்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பசித்தவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள் என்று சொன்னார்கள். பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். ரமலான் மாதத்திலே நீங்கள் சஹர் உணவுக்காக வேண்டி உதவி செய்யுங்கள், இஃப்தாருக்காக வேண்டி உதவிகளை செய்யுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, உறவினர்களை நீங்கள் பசிக்க விட்டு சாப்பிடாதீர்கள், உங்கள் பெற்றோர்களை பசிக்க விட்டு நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்திலே உதவும் கரங்களாக மாறிப்போங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதம் ஷக்காவத்து, கொடை கொடுக்கக்கூடிய மாதங்கள் என்பதாக இருக்கிறது என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வந்து விட்டால் அவர்களின் கொடை புயல் காற்றை விட வேகமாக இருக்குமாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடைத்தன்மை புயல் காற்றை விட வேகமாக இருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தான தர்மங்கள் எல்லாம் காற்றை விட வேகமானது. காற்றே மிகப்பெரிய கொடை. காற்றில்லை என்று சொன்னால் வாழ முடியாது. உலகத்திலே காற்றே ஒரு 4 மணி நேரம் இல்லை என்று சொன்னால் எல்லோரும் மரணித்து போக வேண்டும். காற்று என்பது மிகப்பெரிய கொடை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காற்றை விட வேகமாக கொடை கொடுப்பார்கள் என்று பெருமானாருடைய கொடையை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே இந்த ரமலான் முழுக்க கொடை கொடுக்கக்கூடிய நீங்கள் தர்மங்களை தானங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்படுகிறார்கள். ஷஹ்ருல் முபாரக் என்று சொன்னார்கள். அடுத்து இந்த மாதம் இருக்கிறதல்லவா, பரக்கத்து பொருந்திய மாதம். எதை செய்தாலும் பரக்கத்து கிடைக்கும், எதை செய்தாலும் பரக்கத்து கிடைக்கும். சஹர் சாப்பிட்டால் பரக்கத்து கிடைக்கும், நோன்பு திறந்தால் பரக்கத்து கிடைக்கும், நோன்பு வைத்தால் பரக்கத்து கிடைக்கும், இரவு தொழுதால் பரக்கத்து கிடைக்கும். எல்லா துறைகளிலேயும் எல்லாம் அங்கே பொங்கி வழியும் பரக்கத்து பொருந்திய முபாரக்கான மாதம். இந்த மாதத்திலே நீங்கள் குர்ஆனை ஓதினால் பரக்கத்து கிடைக்கும்.
ரஹ்மத்து கிடைக்கும். குர்ஆனை கேட்டாலும் பரக்கத்து கிடைக்கும், குர்ஆனை பார்த்தாலும் உங்களுக்கு பரக்கத்து கிடைக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே நிறைய விஷயங்களை பரக்கத்து பெறக்கூடிய மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்திலே தவற விட்டு விடாதீர்கள். வருகின்ற இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் நமக்கு ஹயாத்தோடு ஆயுளை அதிகமாக்கி ஆரோக்கியத்தையும் அதிகமாக்கி அதிக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக அதிக அமல்களை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து சொன்னார்கள் சஹ்ரு சிலா, உறவினர்களின் மாதம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதம் இருக்கிறது அல்லவா, உறவோடு இணைந்திருக்க வேண்டும். உறவை யார் துண்டித்து இருக்கிறார்களோ பலன் இல்லை, ரமலானில் நன்மை இல்லை, ரமலானிலே மன்னிப்பில்லை, ரமலானிலே பரக்கத்தில்லை, ரமலானிலே ரஹ்மத்தில்லை, அவர்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை இல்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் மாதத்தில் கூட 4 பேர்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று பெருமானார் கண்டித்து சொல்லியிருக்கிறார்கள். ரமலான் மாதத்தில் 4 பேர்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆக்குல் வாலிதைன், பெற்றோர்களை நிந்திக்கக்கூடியவர்களின் பாவங்கள் ரமலானில் மன்னிக்கப்படாது என்று சொன்னார்கள். பெற்றோர்களை யார் நிந்திக்கிறார்களோ, பெற்றோர்களை யார் வேதனைப்படுத்துகிறார்களோ, பெற்றோர்களுக்கு யார் உபகாரம் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படாது இந்த ரமலானிலே. ரமலான் மாதம் வந்தும் மது அருந்துவதை விடாத மனிதருக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னார்கள். மது பழக்கங்களை மது குடித்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானில் கூட அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், உறவுகளை முறித்தவர்களின் பாவங்கள் ரமலானில் மன்னிக்கப்படாது என்று சொன்னார்கள். உறவுகளை முறித்து விட்டு நீங்கள் ரமலானிலே எவ்வளவு அமல்கள் செய்தாலும், விடிய விடிய அமல் செய்தாலும் சரி, நீங்கள் நன்மைகளை பெறவும் முடியாது, மன்னிப்பை பெறவும் முடியாது, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெற முடியாது, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதாக சொன்னார்கள். 4ஆவதாக முஷாஹின் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், முஷாஹின்னா என்ன நாயகமே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலான் மாதத்தில் விரோதங்களையும் குரோதங்களையும் உண்டாக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படாது. எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு, இப்படியே ரமலானில் கூட சண்டை சச்சரவு விடாத அவர்கள் வாதங்கள் பேசிக்கொண்டு சண்டைகள் போட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் அல்லவா, இந்த 4 பேர்களின் பாவங்கள் ரமலானிலும் மன்னிக்கப்படாது என்பதை பெருமானார் கண்டித்து சொன்னார்கள். சிலத்துர் ரஹ்மா, உறவினர்களோடு ஒட்டி வாழுங்கள், வெட்டி வாழ்ந்தால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னார்கள். இதைத்தான் ரமலான் நமக்கு சொல்லுகிறது. உறவோடு நீங்கள் ஒட்டி வாழக்கூடிய மாதம் இந்த ரமலான் மாதம். இந்த ரமலானிற்காக வேண்டியாவது உங்கள் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ரமலான் வந்துவிட்டது, ரமலானில் நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியே நீங்கள் உறவோடு உறவாடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு அடுத்து சொன்னார்கள் ஷஹ்ருல் இஃபா, பேணுதலுக்குரிய மாதம். ரமலான் மாதத்தில் எல்லா அமல்களையும் பேணுதலாக செய்யணும். ஒழு செய்யறதிலிருந்து, தூங்கிறதுலேருந்து, சஹர் செய்யறதிலிருந்து, நோன்பு துறக்கிறதுலேருந்து, அடுத்தவற்றை பேசுறதுலேருந்து, அடுத்தவங்களை பேசுறதிலிருந்து, புறம் பேசுறதிலிருந்து, இட்டுக்கட்டுவதிலிருந்து, எவைகளெல்லாம் நாம் பாவங்கள் செய்கிறோமோ நன்மைகள் செய்கிறோமோ அனைத்திலேயுமே பேணுதலாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உணவிலே ஹலாலையும் ஹராமையும் பார்த்து கொள்ளுங்கள். ரமலான் மாதத்தில் நம்ம நோன்பு வைக்கிறோம், ஹராமான உணவை கொண்டு சாப்பிட்டால் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது, ஹராமான உணவை கொண்டு நோன்பு திறந்தால் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதை விடவும் இன்னொன்று இருக்கிறது. ஹராமான உணவை கொண்டு இன்னொருவருக்காக வேண்டி சஹருக்கு சாப்பிடு கொடுப்பதும் கூடாது. ஹராமான உணவை கொண்டு இன்னொருவருக்கு இஃப்தாருக்காக வேண்டி கொடுக்கிறவைகளும் கூடாது என்பதாக சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், நீங்கள் ரமலானிலே இஃபத்தோடு இருங்கள், பத்தினியாக இருங்கள், பேணுதலோடு இருங்கள், எல்லா அமல்களிலேயும் நீங்கள் பேணுதலை கடைபிடியுங்கள் என்று சொன்னார்கள். ஃபதுலுல் குரைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இறைநேச செல்வர், அவர் கூஃபாவிலே இருந்தார்கள். அவர்கள் விவசாயி. அவர்கள்
அவர்களே விவசாயம் செய்வார்கள், அவர்களே அந்த விவசாயத்தை அறுவடை செய்வார்கள், அவர்களே அந்த விவசாயத்தை அறுவடை செய்த அந்த நெற்கனிகளை பரிசுத்தம் செய்வார்கள், அவர்களே உணவை சமைத்து ரமலானிலே 30 நாட்களும் மக்களுக்கு கொடுப்பார்கள். ஃபதுலுல் குரைஸ் என்று சொல்லப்படக்கூடிய இறைநேச செல்வர் அவர்கள் என்ன செய்வார்கள்? சொல்லுவார்கள், மக்களை பார்த்து சொல்வார்கள், நான் விதை விதைக்கும் பொழுது பிஸ்மில்லாவோடு விதை விதைத்தேன், பிஸ்மில்லா சொல்லாமல் நான் விதை விதைப்பதில்லை. அறுவடை செய்கின்ற நேரத்திலே பிஸ்மில்லா இல்லாமல் நான் அறுவடை செய்தது கிடையாது. அதை சுத்தம் செய்கின்ற நேரத்தில் கூட பிஸ்மில்லா இல்லாமல் நான் சுத்தம் செய்ததில்லை. உணவை தயாரித்து உங்களுக்கு கொடுக்கின்ற நேரத்தில் சொல்லாமல் சமைப்பதில்லை, பிஸ்மில்லாவோடு தான் நான் எல்லாம் செய்கிறேன். தயவு செய்து நீங்கள், அது மட்டுமல்ல, அவர்கள் சொல்லுகின்ற நேரத்தில் இன்னொன்று சொன்னார்கள், ஒவ்வொரு அமல்களையும் நான் செய்கின்ற நேரத்தில், விதை விதைக்கின்ற நேரத்தில் ஒழுவோடு செய்வேன், விதை விதைக்கின்ற நேரத்தில் ஒழுவோடு செய்வேன், விதைத்ததற்கு பின்னால் அறுவடை செய்கின்ற நேரத்தில் ஒழுவோடு செய்வேன், அறுவடை செய்து அதை சுத்தம் செய்கின்ற நேரத்தில் ஒழுவோடு செய்வேன், அதே போன்று அதை சுத்தம் செய்ததற்கு பின்னால் அதை சமைப்பதற்காக வேண்டி நான் ஒழுவோடு சமைப்பேன். தயவு செய்து மக்களே, நீங்கள் சாப்பிடும் பொழுது, சகரு சாப்பிடும் பொழுதும், நோன்பு திறக்கும் பொழுதாவது நீங்கள் ஒழுவோடு செய்யுங்கள் என்று சொல்வார்களாம். கண்ணியத்திற்குரியவர்களே, பேணுதல் அவசியம். ஒரு மனிதன் பேணுதலான விஷயங்களை செய்தால் அவன் மறுமையிலே நிறைய நன்மைகளை தட்டி செல்ல முடியும். சின்ன விஷயம்தான் பேணுதல், சின்ன காரியம்தான், சிறிய நன்மைகளை கொண்டு பெரும் அல்லாஹ்வுடைய பாக்கியங்களை பெற முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக சொல்லிக் கொள்வேன், 30 விஷயங்கள் ரமலானுக்கு இருக்கிறது, ஆனால் நான் 10 மட்டும் சொல்லி முடித்துக் கொள்வேன். கடைசி இந்த மாதம் ஷஹ்ரு திக்ர் என்று சொன்னார்கள், திக்ருடைய மாதம். இந்த திக்ருடைய மாதமாக இருக்கிறது. நீங்கள் ரமலானிலே நாவிலே அல்லாஹுவின் நினைப்பை ஈரப்படுத்துங்கள். அல்லாஹுவின் நினைவு திக்ரு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹுனுடைய திக்ரை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பது மிகச்சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதனால்தான் இந்த மாதத்திற்கு ஷஹ்ரு திக்ர் என்று சொல்லப்படுகிறது. திக்ர் அல்லாஹுவை நினைக்கக்கூடிய மாதம். இந்த திக்ருடைய மாதம், இதிலே சில அமல்களை நமக்கு சொல்லுவார்கள். ரமலானிலே ஒரு நாளைக்கு 100 தடவையாவது லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லிக் கொள்ளுங்கள், 100 தடவையாவது குல் ஹுவல்லாஹு சூராவை ஓதிக்கொள்ளுங்கள், 100 தடவையாவது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா ஓதிக்கொள்ளுங்கள், 100 தடவையாவது 3ஆம் கலிமாவை ஓதிக்கொள்ளுங்கள், 100 தடவையாவது 4ஆம் கலிமாவை ஓதிக்கொள்ளுங்கள், 100 தடவையாவது அஸ்தஃபிருல்லாஹுல் அலியுல் அலீம் என்பதை ஓதிக்கொள்ளுங்கள், 100 தடவையாவது பெருமானாரின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஓதிக்கொள்ளுங்கள், 100 தடவையாவது யா ஹய்யு யா கய்யும் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் என்பதை ஓதிக்கொள்ளுங்கள், 100 தடவையாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த 4ஆம் கலிமாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இப்படி 8 விஷயங்களை சொல்லுவது மட்டுமல்ல, இந்த ரமலான் வந்துவிட்டால் நாம் இரவு 3 மணிக்கு முழிக்குகிறோம், இல்லை சஹருக்காக வேண்டி முழிக்கிறோம். அந்த நேரத்தில் தஹஜ்ஜத்தை தொழுவதற்கு முயற்சி செய்யுங்கள், தஹஜ்ஜத்தை தொழுகுங்கள். தஹஜ்ஜத்திற்காக வேண்டி எழவில்லை, நாம் ரமலானிலே சஹர் செய்வதற்காக வேண்டி எழுகிறோம். தஹஜ்ஜத் இருக்கிறது அல்லவா, எல்லா அமல்களுக்கும் அது உயர்ந்த உயிர் நாடி என்று சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர்க்களத்திலே வெற்றி பெற்றதற்கு தஹஜ்ஜத்து தான் காரணம். பெருமானார் நிறைய வெற்றிகளை பெற்றதற்கு காரணமே தஹஜ்ஜத்து தொழுகைதான். தஹஜ்ஜத்தை நீங்கள் தொழுதால் முகமலர்ச்சியாக இருக்கும், முகத்திலே உங்களுக்கு ஒளி இருக்கும், உள்ளத்திலே ஒளி இருக்கும், கபரிலே ஒளி இருக்கும். நிறைய வரிசைப்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ரமலான் மாதத்திலாவது ஒரு 8 ரக்காத்து தொழுகுங்கள். 8 ரக்காத்து தொழுதுதான் பாருங்களேன் என்ன நடக்குகிறது என்று. ரமலானிலாவது நீங்கள் தொடர்ந்து தொழுகுங்கள். ரமலானுக்கு பின்னால் தொடர்ந்து தொழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கிறான். ஏனென்று சொன்னால் ரமலான் முபாரக்கான மாதம். இந்த முபாரக்கான மாதத்திலே தஹஜ்ஜத்தை நீங்கள் தொழுதால் மற்ற மாதங்களிலே தொழக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் பரக்கத்தாக தந்து விடுவான் என்பதில் சந்தேகமில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ரமலான் மாதம் வந்துவிட்டது. முடிந்தவரை நம்மால் முடிந்தவர்களுக்கு யாருக்காவது ஒரு நேரமாவது சஹருடைய உணவை கொடுத்து பழகுங்கள்.
கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் மாதம் வந்துவிட்டது, 30 நாட்கள். ஒரு நாளைக்காவது ஒரு நபருக்கு அரை பேரித்தம்பளமாவது நோன்பு திறப்பதற்கு கொடுத்து பழகுங்கள். நன்மைகளை கொள்ளையடியுங்கள். நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம் வந்திருக்கிறது. நீங்கள் அரை பேரித்தம்பளங்களை கிள்ளி கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அள்ளி கொடுப்பான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 2 மாதத்திற்கு முன்னாலே ரமலான் வர வேண்டும், ரமலான் வர வேண்டும், ரமலானே வருக, ரஹ்மத்தை தருக, ரமலானே வருக, எங்களுக்கு மக்ஃபிரத்தை தருக, ரமலானே வருக, நரக நெருப்பிலிருந்து விடுதலை தருக, சொர்க்கத்தை தருக, நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தருக என்று 2 மாதங்கள் முன்னர் நாம் அல்லாஹ்விடத்திலே ரமலானுக்காக வேண்டி தயாரிப்பிலே வரவேற்று கொண்டிருந்த ரமலான் நம்மை இன்னும் சில தினங்களிலே சந்திக்க போகிறது. அல்லாஹ் ரஜபில் பரக்கத்து செய்தது போன்று, ஷபானிலே பரக்கத்து செய்தது போன்று, ரமலானிலே அல்லாஹ் ரமலான் முழுக்க ஆரோக்கியத்தோடு ரமலானை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியசாலிகளாக, பகல் காலங்களிலே நோன்பு வைக்கக்கூடியவர்களாக, இரா காலங்களிலே நின்று வணங்கக்கூடியவர்களாக, அதிகமாக அல்லாஹுவின் வசனங்களை ஓதக்கூடியவர்களாக, அல்லாஹுவின் தியானத்தை அதிகமாக நாவிலே ஈரப்படுத்தக்கூடியவர்களாக வாழும் காலங்களெல்லாம் அல்லாஹ் நமக்கு இந்த ரமலானை கொடுத்தது போன்று அடுத்து வரக்கூடிய ரமலான்களை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஹயாத் உள்ளவரை ரமலானை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உலக முஸ்லீம்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா வனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து.